வெல்கம் டு மை சேனல் ரஞ்சித் அசட்டிக்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை டி நகரில் லொக்கேட் ஆகிருக்கிற தியாகராய மகாலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்துட்டு உமன்ஸ் அண்ட் மென்ஸுக்கான பவர் லிஃப்டிங் காம்படிஷன் நடக்குது. இந்த இடத்துல வந்துட்டு போன வாட்டி யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இவங்க இந்த இதில் அவங்க கேட்டகரியில் என்னென்ன ப்ளேஸ் பண்ணுறாங்கன்றதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டீமோட ஃபஸ்ட்டு பர்சன் இவர் பேர் ஆகாஷ். இவரோட வெயிட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 53 kg சப் ஜூனியரில் பண்ணுறாரு. மார்னிங் நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்ததுனால இவரோட ப்ராக்டிஸ் செஷனோட வீடியோலாம் எடுக்க முடியல. இவரோட ஃபஸ்ட்டு கால் வந்து 27.5 kg லிஃப்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவரோட ஃபஸ்ட்டு காம்படிஷனே இதுதான். ஃபஸ்ட்டு காம்படிஷன் நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்து ஒரு ½ hour கழிச்சு தான் அவரோட செகண்ட் கால் கூப்பிட்டாங்க. செகண்ட் காலில் 30 kg வந்து ஸ்மூத்தாக லிஃப்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. அடுத்து ½ hour கழிச்சு தேர்ட் கால் கொடுத்தாங்க. தேர்ட் காலில் வந்து 35 kg வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் வந்துட்டு இவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் லிஃப்ட் பண்ணார். அன்ஃபார்ச்சுனேட்லி இவர் வந்து மெடல் ப்ளேஸ் பண்ண முடியல. ஏன்னா இவரோட கேட்டகரியில் வந்துட்டு இவரோட அதிகமாக நிறைய பேர் வெயிட் புஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இவர் வெயிட் புஷ் பண்ண முடியல. ஆனால் இவர் சாட்டிஸ்ஃபைடு தான். ஏன்னா வந்துட்டு இவர் ஜிம்மில் ப்ராக்டிஸ் பண்ணதோட ஒரு 5 kg எக்ஸ்ட்ராவே புஷ் பண்ணார். நம்ம டீமோட அடுத்த பர்சன் இவர் பேர் மோத்தி நாராயணன். இவரும் ஆகாஷும் வந்து பிரதர்ஸ். இவரோட வெயிட் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா 66 kgயில் இப்போ வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா இவங்க வந்து ப்ராக்டிஸ்க்காக இங்கே வந்திருக்காங்க. இவர் 2 டிவிஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு. ஒன்று சப் ஜூனியர், இன்னொன்று ஜூனியர். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற பர்சன் இவர் பேர் முத்து. இவர் வந்து 66 kg கேட்டகரியில் பண்ணுறாரு, சீனியர் டிவிஷனில். பிரியாணி சமைக்கிறாங்க போலண்ணா. போய் சாப்பிட்றியா? இதான் முடிச்சிட்டு புறா கறி செய்கிறாங்களா? எனக்கு ஏதோ ஒன்று நான்வெஜ் போடுங்க. இப்போ சொல்லு, பிரியாணி தராங்களா? நான்வெஜ் போடுங்க. பெஞ்சு முடிச்சுட்டு வரேன். அண்ணா பத்திர போகிறாங்க. என்ன இங்கே நாங்கள் வார்ம் அப் பண்ணி விளையாடிட்டு இருக்கிற அதே நேரத்துலேயே திடீர்னு பார்த்தா மோத்தி நாராயணன் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்க. இங்கேருந்து ஷூ கூட மாட்டாமல் திடீர்னு ஓடி போயிட்டு அங்கே எப்படியோ 70 kg ஃபஸ்ட்டு காலை வந்து கிளியர் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை, ஸ்டேஜில் 2 பெஞ்சு வச்சுருந்தாங்களா. 66 kg கேட்டகரியை வந்து ஃபஸ்ட்டு பெஞ்சில் விடுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இல்லை நீ இங்கே இல்லை அந்த பெஞ்சுக்கு போப்பா அப்படின்னு தள்ளி விட்டதுனால என்னால் வீடியோவும் சரியாக எடுக்க முடியல. அடுத்த காலுக்கு வந்து அந்த பக்கமாக போய் நின்று எடுத்தோம். இப்போ தான் பயங்கரமான ட்விஸ்ட்டு. இன்னும் 66 kg கேட்டகரியே முடியல, அதுக்குள்ளேயே 74 kg கேட்டகரியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவர் பேர் தான் கோபி, இந்த டீமோட ஹெட் கோச். இவர் இப்போ தான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு அவரோட பாடி வெயிட்லாம் கொடுத்துட்டு வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ளேயே வந்து இவரோட ஃபர்ஸ்ட் கால் 102.5 kg வந்து லிஃப்ட் பண்ண சொன்னாங்க. ஆனால் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் லிஃப்ட் பண்ணி கிளியர் பண்ணிட்டாரு. இப்போ தான் நான் ஒரு வீடியோகிராஃபராக செம்ம டென்ஷன் ஆகிட்டேன். இவர் எடுத்துகிட்டு இருக்கிற அதே டைம்லேயே வந்து மோத்தி நாராயணன் கூட ஒருத்தர் பார்த்தீங்களா முத்துன்னு சொல்லிட்டு, அவர் 66 kg கேட்டகரி சீனியர் பண்ணிட்டு இருந்தார். அவரோட ஃபர்ஸ்ட் கால் வந்து 77.5 kg வந்து லிஃப்ட் பண்ணார். இவர் எடுக்கிற அதே டைம்லேயே வந்துட்டு அவரும் அந்த சைடில் போட்டனால சரியாக எடுக்க முடியல. அவரோட ஃபர்ஸ்ட் கால் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்ததான் மோத்தி நாராயணனுடைய செகண்ட் கால் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த செகண்ட் காலில் அவர் 75 kg கொடுத்துருந்தாரு. லிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் லிஃப்ட் பண்ணார். ஆனால் குட் லிஃப்ட் பண்ணிட்டாரு. அடுத்து ரொம்ப நேரமாக கழித்து முத்துவோடைய செகண்ட் கால் கூப்பிட்டுருந்தாங்க. செகண்ட் காலில் அவர் வந்து 80 kg கொடுத்துருந்தாரு. அந்த 80 kg வந்து ஸ்ட்ரகிளே இல்லாமல் லிஃப்ட் பண்ணி கிளியர் பண்ணிட்டாரு. ரொம்ப நேரமாக கழிச்சு கோபிக்கு அவரோட செகண்ட் கால் கூப்பிட்டுருந்தாங்க. செகண்ட் காலில் அவர் வந்து 105 kg கொடுத்துருந்தாரு. அந்த 105 kg அவர் வந்து ஸ்மூத்தாக அடிச்சு கிளியர் பண்ணிட்டார். அதுக்கடுத்து ஒரு ½ hour கழிச்சு அவரோட தேர்ட் கால் கூப்பிட்டுருந்தாங்க. தேர்ட் கால் அவர் வந்து 110 kg கொடுத்துருந்தாரு. இது வந்து டூ ஆர் டை தான். ஆனால் அதையும் வந்து அவர் நல்லா கிளியர் பண்ணிட்டாரு. இதுதான் மோத்தி நாராயணனுடைய லாஸ்ட் கால். 80 kg வந்து கொடுத்துருந்தாங்க அவரோட தேர்ட் காலில். அதை வந்துட்டு எப்படி லிஃப்ட் பண்ணுவாருன்னு பார்த்தேன். ஆனால் கடைசியில் வந்து நோ லிஃப்ட் ஆயிடுச்சு. ஒரு வழியாக முத்துவோடைய தேர்ட் காலும் கூப்பிட்டாங்க. அவர் வந்து 85 kg கொடுத்துருந்தாரு அவரோட தேர்ட் காலில். ஆனால் அதை அவர் ஸ்மூத்தாக லிஃப்ட் பண்ணிட்டாரு. ஆனால் என்ன சந்தோஷம் தெரியுமா அந்த மனுஷனுக்கு, நான் 85 kg தூக்கிட்டேன் அப்படின்ட்டு. ஒரு வழியாக மென்ஸ் கேட்டகரி எல்லாமே முடிஞ்சிருச்சு. உமன்ஸ் கேட்டகரி மதியானம் ஆரம்பிப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் சாயங்காலம் 4 மணிக்கு தான் வந்து உமன்ஸ் கேட்டகரிக்கு ஆரம்பித்தாங்க. இவங்க பேர் தான் அனுஷா. இவங்க வந்து 63 kg கேட்டகரியில் பண்ணுறாங்க. ஜூனியர்லேயும் சப் ஜூனியர்லேயும் பண்ணுறாங்க. சொன்னோம் மென்ஸ் கேட்டகரியில் யாருமே எந்த ப்ளேஸுமே பண்ணலமா, நீயாவது எதனா ப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னதுக்கு அந்த அம்மா தெனாவட்டா கவலைப்படாதீங்க, நம்ம டீம் மானத்தை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. வார்ம் அப்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அனுஷாவோட ஃபஸ்ட் கால் கூப்பிட்டுருந்தாங்க. ஃபஸ்ட் கால் வந்து நாங்கள் 30 kg கொடுத்துருந்தோம். அந்த ஃபஸ்ட் கால்
காலை நல்லா பண்ணி கிளியர் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க வந்து செகண்ட் கால் 37.5 கேஜி கொடுத்துருந்தாங்க. சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இன் மை மொபைல், அதனால அந்த வீடியோவை எடுக்க முடியல. அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட தேர்ட் கால் கூப்பிட்டுருந்தாங்க. தேர்ட் காலில் நாங்கள் வந்து 37.5 கேஜி கொடுத்துருந்தோம். எப்படியா லிஃப்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் அவங்களால லிஃப்ட் பண்ண முடியல. அவ்வளோதான், இந்த வாட்டி நம்ம எதுலையுமே பிளேஸே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் பயங்கரமான ட்விஸ்ட்டு. அனுஷா வந்து 2த்துல வந்து மெடல் பண்ணியிருக்காங்க. ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா ஜூனியரில் வந்து சில்வரு, சீனியரில் வந்து பிரான்ஸ். மிலிட்ரி மேன் அவர் எங்க போட்டினாலும் பசங்களை பத்திரமா இட்டு வந்துட்டு அழைச்சிட்டு போயிடுவாரு.